சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு உள்ளது ஒன்று பலவாக தோன்றுதல். 29 ஜனவரி 1896. பல்வேறு யோகங்களிலும் வைராக்கியம் அல்லது தியாகம்தான் திருப்பு முனையாக கூறப்படுகிறது. செயல்புரிபவன் செயலின் பலனை துறக்கிறான். பக்தன் எல்லையற்ற அன்புருவான இறைவனிடம் அன்பு செலுத்தி மற்ற சிற்றின்பங்களை துறக்கிறான். யோகி தன் அனுபவங்களை துறக்கிறான். அவனது தத்துவத்தின்படி இயற்கை முழுவதும் ஆன்மாவின் அனுபவத்திற்காகவே இருந்தாலும் முடிவில் தான் இயற்கையை சேர்ந்தவன் அல்ல என்பதை உணரவே அது பயன்படுகிறது. தான் இயற்கையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவன் என்பதையும் இறுதியில் அவனுக்கு உணர்த்துகிறது. அவன் தன் அறிவையும் புலன் பற்றிய அனுபவங்களையும் துறப்பதற்கு இந்த அறிவே காரணம். ஞானியோ எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறான். அவனது தத்துவத்தின்படி இயற்கை என்ற ஒன்று அன்றும் இன்றும் என்றுமே இல்லை, இனி இருக்கப் போவதும் இல்லை. இந்த உயர்ந்த நிலைகளில் பலன் என்பது பற்றி பேசவே முடியாது. பலன் என்ற பேச்சை அங்கே புகுத்துவதே தவறு. அப்படியே இந்த கேள்வி வந்தாலும் அதை நன்றாக ஆராய்ந்தால் நாம் காண்பது என்ன? இன்பம் பெறுதல் என்ற லட்சியமே. எது மனிதனுக்கு அதிக இன்பம் தருகிறதோ அதுவே அவனுக்கு மிகவும் பலன் தருவதாகும். உலக போகங்களுக்கு உதவாததும் மிகுந்த இன்பம் தராததுமான இந்த உயர்ந்த லட்சியங்களை விட அவனை பொறுத்தவரை இன்பம் தருவது எதுவோ அதுவே பயனுடையது. அனைத்து விஞ்ஞானத் துறைகளின் நோக்கமும் இதுவே. சமுதாயத்திற்கு இன்பம் தேடித் தருவது. அதிக இன்பம் தருவதை எடுத்துக்கொண்டு குறைந்த இன்பம் தருவதை மனிதன் விட்டுவிடுகிறான். இன்பம் என்பது உடலிலோ மனத்திலோ ஆன்மாவிலோ இருக்கலாம் என்பதை நாம் கண்டோம். மிருகங்களுக்கும் மிருக நிலையில் உள்ள மக்களுக்கும் இன்பம் உடல் அளவில்தான். பசியால் வாடிய ஒரு நாய் அல்லது ஓநாயைப் போல் சுவைத்து சாப்பிட எந்த மனிதனாலும் முடியாது. நாய்க்கும் ஓநாய்க்கும் இன்பம் முற்றிலும் உடல் அளவிலேயே. மனிதர்களிடம் சற்று உயர்நிலை இன்பத்தை காண்கிறோம். எண்ண நிலையில் இன்பம் பெற அவனால் முடியும். ஞானியிடம் இன்பத்தின் மிக உயர்ந்த நிலையாகிய ஆன்ம இன்பம் உள்ளது. எனவே தத்துவவாதிக்கு ஆன்மாவை அறிவதே மிகவும் பலன் தரும் முயற்சி. ஏனெனில் இதுவே மிக உயர்ந்த இன்பத்தை அவனுக்கு அளிக்கிறது. புலன்களால் கிடைக்கும் இன்பமும் சரி, உடல் இன்பமும் சரி, அவனுக்கு உயர் பலனை தருபவை அல்ல. ஏனெனில் அறிவில் காணும் இன்பத்தை அவன் இவற்றில் காண்பதில்லை. மேலும் அறிவு அல்லவா ஒரே லட்சியம்? நாம் அறிந்தவற்றுள் மிக உயர்ந்த இன்பம் தருவதும் அறிவே அல்லவா? அறியாமையால் உழன்று கொண்டு பாடுபடுபவர்களெல்லாம் தேவர்களின் உளவு மாடுகளே. தேவர் என்ற சொல்லை இங்கே அறிஞர் என்ற பொருளில் பயன்படுத்துகிறோம். எந்திரங்களைப் போல் உழைத்து தேய்பவர்கள் யாரும் உண்மையில் எந்த இன்பத்தையும் அனுபவிப்பதில்லை. இவர்களின் உழைப்பால் இன்பம் பெறுபவன் அறிஞனே. செல்வந்தன் ஒருவன் ₹1,00,000 கொடுத்து ஓர் ஓவியத்தை வாங்குவான். ஆனால் கலையை அறிந்தவனே அதனை ரசித்து மகிழ முடியும். அந்த செல்வந்தனுக்கு கலைச்சுவை இல்லை என்றால் அந்த ஓவியத்தால் அவனுக்கு எந்த பயனும் இல்லை. அவன் படத்திற்கு சொந்தக்காரன், அவ்வளவுதான். உலகம் முழுவதில் பார்த்தாலும் இன்பம் அனுபவிப்பவன் அறிஞனே. முட்டாள் எந்த இன்பத்தையும் அனுபவிப்பதில்லை. தன்னை அறியாமலே அவன் பிறர் இன்பத்திற்காக உழைக்கிறான். இதுவரையிலும் அத்வைதிகளின் கொள்கை என்ன என்பதை பார்த்தோம். அதாவது இருப்பது ஆன்மா ஒன்றுதான், 2 இருக்க முடியாது என்பதை பார்த்தோம். இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள பொருள் ஒன்றுதான் என்பதை கண்டோம். அந்த ஒன்றுதான் புலன்களின் மூலம் பார்க்கப்படும்போது உலகமாக காட்சியளிக்கிறது. இதுவே பௌதிக உலகம். இதையே மனத்தின் மூலம் பார்க்கும்போது கருத்து உலகமாக தெரிகிறது. உள்ளதை உள்ளபடியே காணும்போது அது எல்லையற்ற ஒன்றையான உண்மை பொருளாக தெரிகிறது. மனிதனுக்குள் ஆன்மா உள்ளது என்று எண்ணிவிடக்கூடாது. விஷயத்தை விளக்குவதற்காக முதலில் நான் இப்படி கூற வேண்டியிருந்தது. ஆனால் உண்மையில் இருப்பது ஒன்றுதான், அதுவே ஆன்மா. இதனை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டியது இன்றியமையாதது. அந்த ஒரே ஆன்மா புலன்களின் மூலம் புலன்கள் தோற்றுவிக்கின்ற பிரதிபிம்பங்களின் வழியாக பார்க்கப்படும்போது அது உடல் என்ற பெயரை பெறுகிறது. எண்ணத்தின் மூலம் பார்க்கப்படும்போது அதுவே மனம் என்ற பெயரை பெறுகிறது. அதுவே நேரில் பார்க்கப்படும்போது உள்ளதான ஒரே ஆன்மா ஆகிறது.
எனவே உடல், மனம், ஆன்மா என்ற 3 இல்லை. எனினும் உண்மையை விளக்குவதற்காக இப்படி கூற வேண்டியிருந்தது, அவ்வளவுதான். உண்மையில் இருப்பது ஒரே ஆன்மாதான். அதுவே காட்சி வேறுபாடு காரணமாக சில வேளைகளில் உடலாகவும், சில வேளைகளில் மனமாகவும், சில வேளைகளில் ஆன்மாவாகவும் அழைக்கப்படுகிறது. இருப்பது ஒன்றுதான். அஞ்ஞானி அதை உலகம் என்கிறான். அவனது அறிவு உயரும்போது அவன் அந்த பொருளையே எண்ண உலகம் என்கிறான். ஞானம் வரும்போது எல்லா மாயைகளும் மறைகின்றன. எல்லாம் ஆன்மாவை தவிர வேறெதுவும் இல்லை என்பதை அவன் காண்கிறான். அந்த ஒரே ஆன்மாதான் நான். இதுதான் அறுதி முடிவு. பிரபஞ்சத்தில் 3 இல்லை, 2 இல்லை. இருப்பது ஒன்றே. மனமயக்கத்தால் கயிறு பாம்பாக தோன்றுவது போல் இந்த ஒன்றே மாயையால் பலவாக தோன்றுகிறது. பாம்பாக தோன்றுவது கயிறேதான். பாம்பு ஒன்று, கயிறு ஒன்று என்ற 2 தனிப்பொருட்கள் இல்லை. யாரும் இந்த இரண்டையும் ஒரே வேளையில் காண்பதில்லை. துவைதம், அத்வைதம் என்பவை சிறந்த தத்துவ சொற்கள். ஆனால் உண்மை காட்சியில் உண்மை, உண்மையற்றது இரண்டும் ஒரே வேளையில் தோன்றுவதில்லை. நாம் எல்லோரும் பிறவியிலேயே அத்வைதிகள். இதை நம்மால் தவிர்க்க முடியாது. எப்போதும் நாம் ஒன்றையே காண்கிறோம். கயிற்றை காணும்போது பாம்பு தெரிவதில்லை, அது மறைந்து விடுகிறது. பாம்பை காணும்போது கயிறு தெரியாது. மாயையை காணும்போது உண்மை தெரிவதில்லை. தெருவில் நெடுந்தூரத்தில் உங்கள் நெருங்கிய நண்பன் ஒருவன் வருவதாக வைத்துக்கொள்வோம். உங்களுக்கும் அவனுக்கும் இடையே உள்ள இருள், மூடுபனி, புகை இவற்றின் காரணமாக நீங்கள் அவனை வேறு யாரோ என்று நினைக்கிறீர்கள். உங்கள் நண்பனை வேறு ஒருவனாக நீங்கள் நினைக்கும்போது உங்கள் நண்பனை நீங்கள் காண்பதில்லை, அவன் மறைந்து விடுகிறான். யாரோ ஒருவனைத்தான் நீங்கள் காண்கிறீர்கள். உங்கள் நண்பன் என்று கொள்வோம். என்பவனை நீங்கள் என்பவனாக காணும்போது என்பவன் அங்கே இல்லவே இல்லை. 2 நிலையிலும் நீங்கள் பார்ப்பது ஒருவனைத்தான். நண்பனை கண்டால் மற்றவன் இல்லை, மற்றவனை கண்டால் நண்பன் இல்லை. நாம் நம்மை உடம்பாக காணும்போது நாம் உடம்புதான், வேறொன்றும் அல்ல. அப்படித்தான் மக்களுள் பெரும்பாலானோர் காண்கிறார்கள். ஆன்மா என்றும் மனம் என்றும் ஏதேதோ வாய்ப்பேச்சு பேசலாம். ஆனால் அவர்கள் காண்பது தூல வடிவையே, தொடு உணர்வு, பார்வை, சுவை என்னும் இவற்றையே. சிலர் சில குறிப்பிட்ட மனநிலைகளில் தங்களை எண்ணமாக காண்கிறார்கள். சர் ஹம்ப்ரி டேவி என்ற விஞ்ஞானியை பற்றி கூறப்படுகின்ற நிகழ்ச்சி உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவர் சிரிப்பு வாயுவை வைத்து தமது வகுப்பில் சோதனை நடத்தி கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு சோதனை குழாய் உடைந்து வாயு வெளிப்பட்டு விட்டது. அதை அவர் உள்ளிழுக்க நேர்ந்தது. உடனே சில கணங்களுக்கு சிலை போல் அசைவற்று நின்று விட்டார். சாதாரண நிலைக்கு வந்த பின் அவர் மாணவர்களிடம் தாம் அந்த நிலையில் இருந்தபோது பிரபஞ்சம் முழுவதுமே உண்மையில் எண்ணங்களால் ஆக்கப்பட்டதாக தமக்கு தோன்றியதாக கூறினார். சில கணங்கள் அவருக்கு உடல் நினைவே இல்லாதபடி அந்த வாயு செய்துவிட்டது. அதுவரை உடலாக கண்டதையே அப்போது எண்ணங்களாக அவர் கண்டார். இந்த உணர்வு இன்னும் உயர்ந்தால், இந்த சிறிய உணர்வே முற்றிலுமாக மறைந்து பேருணர்வு தோன்றினால் எல்லாவற்றிற்கும் அடிப்படையான உண்மை ஒளிரும். அதை நாம் உண்மை, அறிவு, இன்பமாக காண்போம். ஒன்றான ஆன்மா, அறிவே உருவான ஒன்று, ஆனந்தமே உருவான ஒன்று, ஒப்பற்றது, எல்லையற்றது, என்றும் சுதந்திரமானது, என்றும் பந்தப்படாதது, வானம்போல் எல்லையற்றது, வானம்போல் மாற்றம் இல்லாதது. தியான காலத்தில் இந்த தனிப்பொருள் உங்கள் இதயத்தில் சுடர்விடும். பல்வேறு சொர்க்கங்களையும் நரகங்களையும் இதுபோன்ற வேறு செய்திகளையும் எல்லா மதங்களிலும் காண்கிறோமே. இதற்கு அத்வைதிகளின் விளக்கம் என்ன? மனிதன் இறந்தபின் சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ போவதாகவும், இங்கோ அங்கோ செல்வதாகவும், அல்லது வேறொரு உடலுடன் சொர்க்கத்திலோ வேறு உலகத்திலோ மீண்டும் பிறப்பதாகவும் சொல்லப்படுகிறதே. இவையெல்லாம் வெறும் மனமயக்கங்கள். உண்மையை சொல்வதானால் யாரும் பிறப்பதுமில்லை, இறப்பதுமில்லை. சொர்க்கம், நரகம், இந்த உலகம் எதுவுமே இல்லை. இவை உண்மையில் என்றும் இருந்ததே இல்லை. ஒரு சிறுவனிடம் பேய் பிசாசு கதைகளை சொல்லி மாலையில் அவனை வெளியே அனுப்புங்கள். அவன் அங்கே தெரியும் பட்ட மரம் ஒன்றின் அடிக்கட்டையை கூட கைகளை நீட்டிக்கொண்டு தன்னை பிடிக்க வரும் பிசாசாகவே காண்பான். காதலியை சந்திப்பதற்காக ஒருவன் வருகிறான். அவனுக்கு அந்த அடிமரம் தன் காதலியாக தெரிகிறது. போலீஸ் கண்ணுக்கு அது திருடனாக தெரிகிறது.
திருடனின் கண்ணுக்கு போலீஸாக காட்சியளிக்கிறது. ஒரே மரம்தான் இப்படி பலருக்கு பல வகையாக தோன்றுகிறது. மரக்கட்டை தான் உண்மை. தோற்றங்கள் அனைத்தும் பார்ப்பவர் மனதில் இருந்தவை. அதுபோலவே உள்ளது ஆன்மா ஒன்றே. அது வருவதுமில்லை, போவதுமில்லை. மனிதன் அறியாமையில் ஆழ்ந்திருக்கும்போது சொர்க்கத்திற்கும் அதுபோன்ற உலகங்களுக்கும் போக விரும்புகிறான். தன் வாழ்க்கை முழுவதும் அவன் இதை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறான். உடல் போனவுடன் அவனது உலக கனவு மறைகிறது. அதற்கு பதிலாக தேவர்களும் தேவதூதர்களும் நிறைந்த சொர்க்கமாக இந்த உலகமே அவனுக்கு தோன்றுகிறது. ஒருவன் தன் மூதாதையர்களை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தன் வாழ்க்கை முழுவதும் வளர்த்து வந்தானானால் ஆதாமிலிருந்து எல்லோரையுமே அவன் சந்திப்பான். அவர்களை அவனது மனமே படைத்து விடுகிறது. ஒருவன் மேலும் அறிவற்றவனாக இருந்து பாவம் என்றும் நரகம் என்றும் தண்டனை என்றும் வாழ்க்கை முழுவதும் மதவெறியர்களால் அச்சுறுத்தப்பட்டு அந்த பயம் நிறைந்த மனம் உடையவனாக இருந்தால் அவனுக்கு இந்த உலகமே நரகம், தண்டனை என்ற கனவாக மாறுகிறது. பிறப்பு இறப்பு என்பவையெல்லாம் காட்சி நிலை வேறுபாடுகளே. நீங்களும் நகர்வதில்லை. உங்கள் கற்பனையை எதன் மீது ஆதாரமாக வைக்கிறீர்களோ அந்த ஆதாரமும் நகர்வதில்லை. நீங்கள் ஒரு மாறுதலும் மற்றவர்கள், நிலையானவர்கள். நீங்கள் வரவோ போகவோ முடியுமா? முடியவே முடியாது. நீங்கள் எங்கும் நிறைந்தவர்கள். வானம் நகர்வதில்லை, ஆனால் மேகங்கள் அதன் மேற்பரப்பில் நகர்கின்றன. வானம்தான் நகர்கிறது என்று நாம் ஒருவேளை எண்ணலாம். ரயிலில் போகும்போது வெளியில் எல்லாம் நகர்வதாக தெரிகிறது. ஆனால் நகர்வது ரயில், வெளியில் உள்ள நிலம் அல்ல. நாம் இருந்த இடத்திலேயே இருக்கிறோம். கனவுகளும் மேகங்களுமே இயங்குகின்றன. ஒரு தொடர்பும் இல்லாத கனவுகள் ஒன்றை மற்றொன்று தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கும். இந்த உலகத்தில் நியதி, தொடர்பு என்றெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் ஏதோ பெரிய தொடர்பு இருப்பதாக நாம் எண்ணிக்கொள்கிறோம். விந்தை உலகில் ஆலிஸ் என்ற கதையை நீங்கள் படித்திருக்கலாம். இந்த நூற்றாண்டில் எழுதப்பட்ட சிறுவர் கதைகளுள் மிகவும் சுவையானது அது. நான் படித்து மிகவும் ரசித்தேன். அதுபோன்ற சிறுவர் கதை ஒன்று எழுத வேண்டும் என்று எனக்கும் பேராவல் உள்ளது. எனக்கு அதில் மிகவும் பிடித்தது எது தெரியுமா? முன்னுக்கு பின் முரணாக உள்ளது என்று நீங்கள் கருதுகிறீர்களே, அதுதான். ஒன்றிற்கும் மற்றொன்றிற்கும் அதில் எந்த தொடர்பையும் காண முடியாது. ஒரு நிகழ்ச்சி வரும், ஒரு சம்பந்தமும் இல்லாத அடுத்த சம்பவத்தில் அது முடியும். சிறுவர்களாக இருந்தபோது அதில் பெரிய தொடர்பு இருப்பது போல்தான் நமக்கு தோன்றியது. தன் குழந்தை பருவத்தில் தொடர்பு உள்ளவையாக இருந்த கருத்துக்களை எல்லாம் மீண்டும் கொண்டு வந்து தொகுத்து இந்த கதையை எழுதியுள்ளார் அந்த ஆசிரியர். பெரியவர்கள் தங்கள் கருத்துக்களை புகுத்தி குழந்தை கதைகள் என்று எழுதுகிறார்களே, அவை பொருளற்றவை. நாம் யார்? வளர்ந்த குழந்தைகள், அவ்வளவுதான். இந்த உலகமும் விந்தை உலகில் ஆலிஸ் கதையில் வருவது போன்று ஒன்றுக்கொன்று சிறிதும் தொடர்பற்றது. சில விஷயங்கள் ஒரே மாதிரியாக பல முறை ஒன்றை ஒன்று தொடர்ந்து நடப்பதை காணும்போது அதை காரண காரியம் என்கிறோம். அடுத்த முறையும் இந்த முறையிலேயே ஒன்றை ஒன்று தொடரும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த கனவு மாறி வேறொரு கனவு வரும்போது அது முற்றிலும் தொடர்புள்ளது போல்தான் தோன்றுகிறது. நாம் கனவு காணும்போது அந்த நிகழ்ச்சிகள் நன்றாக தொடர்புடையவை போல்தான் தோன்றுகின்றன. அந்த செயல்கள் நடக்க முடியாதவை என்பது கனவு காணும்போது தோன்றுவதில்லை. விழித்த பிறகே அவற்றின் தொடர்பின்மை நமக்கு புரிகிறது. அதுபோலவே உலகம் என்ற இந்த கனவிலிருந்து விழித்து அதை உண்மையுடன் ஒப்பிடும்போது அது தொடர்பற்றதாக, முன்னுக்கு பின் முரணாக இருப்பது நமக்கு புரியும். தொடர்பற்ற ஒரு காட்சி நம்முன் ஓடுகிறது. அது எங்கிருந்து எங்கே ஓடுகிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அதற்கு முடிவு உண்டு என்பது மட்டும் நமக்கு தெரியும். இதுதான் மாயை. வான்வெளியில் ஓடும் மேகக்கூட்டங்களைப் போல் தோன்றி மறைபவை. அவை மாறுபவற்றையே குறிக்கின்றன. மாறாத அந்த கதிரவன் நீங்களே. மாறாத அதனை வெளியில் நின்று பார்க்கும்போது கடவுள் என்கிறீர்கள். உங்களுக்குள்ளிருந்தே பார்க்கும்போது அது நீங்களே. இரண்டும் ஒன்றே. உங்களிலிருந்து வேறான இறைவன் இல்லை. உங்களை விட உயர்ந்த, உங்களை விட உண்மையான இறைவனும் இல்லை. உங்கள் முன் தேவதைகளும் சாதாரணமானவர்களே. இறைவனை பற்றிய எல்லா கருத்துக்களும் சரி, பரலோகத்தில் உள்ள தந்தை என்பதும் சரி, எல்லாம் உங்கள் பிரதிபிம்பங்களே. இறைவனே உங்கள் பிரதிபிம்பம்தான். இறைவன் மனிதனை தன் பிரதிபிம்பமாக படைத்தான் என்பது சரியல்ல.
மனிதனே இறைவனை தன் பிரதிபிம்பமாக படைத்தான். பிரபஞ்சம் எங்குமே தெய்வங்களை நம் பிரதிபிம்பமாக நாமே உருவாக்குகிறோம். நாமே ஒரு தெய்வத்தை படைத்து அவரது காலில் வீழ்ந்து வழிபடுகிறோம். இந்த கனவு வரும்போது அதனை விரும்புகிறோம். நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியதும் இந்த சொற்பொழிவின் சாரமும் இதுதான். இருப்பது ஒன்றே. இந்த ஒன்றே பல்வேறு காட்சிகளின் மூலம் உலகமாகவோ, சொர்க்கம், நரகம், தேவதைகள், பேய்கள், மனிதர்கள், அரக்கர்கள், பிரபஞ்சம் என்று வெவ்வேறாக தோன்றுகிறது. ஆனால் யார் இந்த மரணக்கடலுக்கிடையில் ஒன்றையான அதனை காண்கிறானோ, மிதந்து செல்லும் இந்த பிரபஞ்சத்தில் நிலையான ஒன்றை காண்கிறானோ, என்றும் மாறாத அந்த ஒன்றை அனுபூதியில் அறைகிறானோ, அவனுக்கு அழிவில்லாத அமைதி கிடைக்கும். வேறு யாருக்கும் இந்த அமைதி கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. இருப்பதாகிய இந்த ஒன்றை அறிய வேண்டும். எப்படி என்பதுதான் அடுத்த கேள்வி. அதை அறிவது எப்படி? பிரபஞ்சமாகிய இந்த கனவிலிருந்து விடுபடுவது எப்படி? நாம் அற்ப மனிதர்கள். நாம் ஓர் ஆண், ஒரு பெண் என்னும் இந்த கனவிலிருந்து நாம் விழிப்பது எப்படி? இந்த பிரபஞ்சத்தின் அழியாத ஜீவன் நாம். என்றாலும் இந்த சிறு ஜீவன்களாக, ஆண்களாக, பெண்களாக நம்மை கற்பனை செய்து கொண்டு ஒருவனது இன்சொல்லுக்கு இயங்குகிறோம், மற்றவனது கோப சொல்லுக்கு அஞ்சுகிறோம். எத்தனை பயங்கரமான சார்பு, எவ்வளவு பயங்கரமான அடிமைத்தனம்! இந்த பிரபஞ்சம் யாருடைய பிரதிபிம்பமோ, இந்த பிரபஞ்சத்தின் சூரியனும் சந்திரனும் வெண்மீன்களும் யாருடைய அம்சங்களோ, அந்த நான், எல்லா இன்ப துன்பங்களுக்கும் அப்பாற்பட்ட நான், பயங்கர அடிமையாக பிறர் காலடியில் நசுங்கி கிடக்கிறேன். என் உடம்பை யாராவது கிள்ளினால் எனக்கு வலிக்கிறது. யாராவது என்னிடம் அன்புடன் பேசினால் நான் மகிழ்கிறேன். என் நிலைமையை பாருங்கள். உடலுக்கு அடிமை, மனதிற்கு அடிமை, உலகிற்கு அடிமை, அன்பான மொழிக்கு அடிமை, கோபச் சொல்லிற்கு அடிமை, ஆசைக்கு அடிமை, இன்பத்திற்கு அடிமை, வாழ்விற்கு அடிமை, சாவுக்கு அடிமை, எல்லாவற்றிற்கும் அடிமை. இந்த அடிமை தலையை உடைத்தெறிய வேண்டும். எப்படி? இந்த ஆன்மாவை பற்றி கேட்க வேண்டும், பிறகு சிந்திக்க வேண்டும், பிறகு தியானிக்க வேண்டும். அத்வைத ஞானியின் வழி இது. உண்மை எது என்பதை முதலில் கேட்க வேண்டும், பிறகு அதை பற்றி சிந்தித்து, பிறகு அதையே தியானிக்க வேண்டும். நான் பிரம்மம் என்றே எப்போதும் நினையுங்கள். மற்ற எண்ணமெல்லாம் பலவீனத்தை தரும் என்று கருதி விலக்கிவிடுங்கள். நீங்கள் ஒரு ஆண், ஒரு பெண் என்ற நினைவை தரும் எண்ணங்களை எல்லாம் ஒழித்து விடுங்கள். உடல் போகட்டும், மனம் போகட்டும், தேவதைகள் போகட்டும், பேய் பிசாசுகள் எல்லாம் போய்விடட்டும். உள்ளதாகிய ஒன்றை தவிர எல்லாம் போகட்டும். எங்கே ஒருவன் மற்றவன் பேசுவதை கேட்கிறானோ, மற்றவனை பார்க்கிறானோ, அது சரியது. எங்கே ஒருவன் மற்றவன் பேசுவதை கேட்பதில்லையோ, மற்றவனை காணவில்லையோ, அது எல்லையற்றது. காண்பவனும் காட்சி பொருளும் ஒன்றாகும் நிலையே மிக உயர்ந்த நிலை. நானே பேசுபவனும் கேட்பவனுமாகவும், நானே ஆசிரியனும் மாணவனாகவும், நானே ஆக்குபவனும் ஆகும் பொருளாகவும் ஆகின்ற நிலையில்தான் பயம் நீங்குகிறது. நம்மை பயமுறுத்த அப்போது யாரும் இல்லை. இருப்பவன் நான் மட்டுமே. என்னை எது பயமுறுத்த முடியும்? இந்த உண்மைகளை தினமும் கேட்க வேண்டும். மற்ற எண்ணங்கள் அனைத்தையும் விளக்குங்கள். மற்ற எல்லாவற்றையும் தூக்கி எறியுங்கள். இந்த உண்மையை மீண்டும் மீண்டும் சிந்தியுங்கள். இந்த உண்மையை கேட்டு கேட்டு உள்ளம் நிரம்ப வேண்டும். ஒவ்வொரு நரம்பும், தசையும், இரத்த துளியும் நானே அவன், நானே அவன் என்று துடிக்க வேண்டும். மரணத்தின் வாயில் இருக்கும்போது கூட நானே அவன் என்று சொல்லுங்கள். இந்தியாவில் ஒரு துறவி இருந்தார். அவர் எப்போதும் சிவோகம், நானே அழியாத ஆனந்த பொருள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒரு நாள் புலி ஒன்று அவர் மீது பாய்ந்து அவரை இழுத்து சென்று கொன்றுவிட்டது. ஆனால் உடம்பில் உயிர் இருக்கும் வரையிலும் சிவோகம், சிவோகம், நானே கடவுள், நானே கடவுள் என்ற ஒலி அவர் வாயிலிருந்து வந்த வண்ணம் இருந்தது. மரணத்தின் வாயிலாகட்டும், பேராபத்தை எதிர்கொள்ள நேரும்போதும், கடுமையான போர் முனையிலும், கடலின் அடியிலும், மிக உயர்ந்த மலை சிகரத்திலும், அடர்ந்த காட்டின் நடுவிலும் நானே அவன், நானே அவன் என்று முழங்குங்கள். இரவிலும் சரி, பகலிலும் சரி, நானே அவன் என்று கூறுங்கள். இதுதான் பேராற்றல், இதுதான் மதம்.
பலவீனர்களால் ஒருபோதும் ஆன்மாவை அடைய முடியாது. இறைவா, நான் ஓர் இழிந்த பாவி என்று சொல்லவே சொல்லாதீர்கள். உங்களுக்கு யார் உதவுவார்கள்? நீங்கள் அல்லவா பிரபஞ்சத்திற்கே உதவக்கூடியவர்கள். பிரபஞ்சத்தில் உள்ள எது உங்களுக்கு உதவ முடியும்? உங்களுக்கு உதவக்கூடிய மனிதனோ தேவனோ அசுரனோ எங்கிருக்கிறான்? உங்களை மீறும் சக்தி எங்கிருக்கிறது? நீங்களே பிரபஞ்சத்தின் தலைவர்கள். நீங்கள் யாரிடம் உதவியை நாட முடியும்? உங்களிடமிருந்து அல்லாமல் வெளியில் எங்கிருந்தும் உதவி வந்ததில்லை. உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறிய போது வெளியில் உள்ள ஏதோ ஒரு சக்தி அவற்றை நிறைவேற்றியதென்று உங்கள் அறியாமை காரணமாக எண்ணினீர்கள். ஆனால் உங்களுக்கு தெரியாமல் அவற்றையெல்லாம் நிறைவேற்றியவர்கள் நீங்களே. உங்களிடமிருந்தே உங்களுக்கு உதவி வந்தது. ஆனால் வேறு யாரோ உதவுவதாக நன்றியோடு கற்பனை செய்து கொண்டீர்கள். வெளியே இருந்து உங்களுக்கு உதவுபவர் யாருமே இல்லை. பிரபஞ்சத்தை படைப்பவர் நீங்களே. பட்டுப்பூச்சியைப் போல் நீங்களே உங்களை சுற்றி ஒரு கூட்டு சிறையை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை யார் காப்பார்கள்? கூட்டை உடைத்து கொண்டு அழகிய பட்டுப்பூச்சி போல் சுதந்திரமாக வெளியே வாருங்கள். அப்போதுதான் உண்மையை காண்பீர்கள். நானே அவன் என்று எப்போதும் உங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வார்த்தைகள் உங்கள் நெஞ்சில் உள்ள குப்பைகளையெல்லாம் எரித்துவிடும். உங்களுக்குள் ஏற்கனவே உள்ள பேராற்றலை இவை எழுப்பிவிடும். உறங்கி கிடக்கும் ஆற்றலை எழுப்பி செயல்பட செய்யுங்கள். எப்போதும் உண்மையை பற்றி கேட்பதாலேயே இது கைகூடும். வேறு வழி இல்லை. பலவீனம் என்ற எண்ணம் இருக்கின்ற இடத்தை நெருங்கவே செய்யாதீர்கள். ஞானியாக வேண்டுமானால் எல்லா பலவீனங்களையும் விட்டுவிடுங்கள். சாதனையை தொடங்கும் முன் உங்கள் மனதில் எந்தவிதமான ஐயமும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். போராடுங்கள், விவாதம் செய்யுங்கள், ஆராய்ச்சி செய்யுங்கள். இதுதான் உண்மை, இது ஒன்றுதான் உண்மை, வேறு இல்லை என்ற உறுதி ஏற்பட்டுவிட்டால் பிறகு தர்க்கவாதங்களுக்கு முழுக்கு போட்டு விடுங்கள். வாயை இறுக மூடிக்கொள்ளுங்கள். எந்த வாதங்களையும் கேட்காதீர்கள். நீங்களும் வாதத்தில் இறங்காதீர்கள். உங்களுக்கு திருப்தி ஏற்படும் வகையில் இந்த பிரச்சனைக்கு முடிவு கண்டாகிவிட்டது. இன்னும் என்ன வேண்டும்? இனி இந்த உண்மையை அனுபவமாக்க வேண்டும். எனவே மதிப்புள்ள காலத்தை வீண் வாதங்களில் ஏன் செலவிட வேண்டும்? இந்த உண்மையை இப்போது தியானிக்க வேண்டும். வலிமை தரும் கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள். பலவீனப்படுத்தும் கருத்துக்களை உடனே விலக்கிவிடுங்கள். பக்தன் நாமரூபங்கள் மற்றும் அது போன்றவற்றால் இறைவனை தியானிக்கிறான். இதுதான் இயற்கை வழி, ஆனால் மெதுவான வழி. யோகி தன் உடம்பில் உள்ள சில மையங்களை தியானித்து தன் மன ஆற்றலை வளர்க்கிறான். ஞானியோ உடலுமில்லை மனமுமில்லை என்கிறான். உடல் மனம் என்ற கருத்துக்கள் ஒழிய வேண்டும், விரட்டி அடிக்கப்பட வேண்டும். அவற்றை எண்ணுவது முழு மூடத்தனம். ஒரு நோயை போக்க இன்னொரு நோயை ஏற்றுக்கொள்வது போன்றதே இது. ஞானியின் தியானம் மிகவும் கடினமானது. இது எதிர்மறை தியானம். அவன் எல்லாவற்றையும் மறுக்கிறான். எஞ்சி நிற்பது ஆன்மாவி. இது மிகவும் நுட்பமான ஆராய்ச்சி பாதை. ஆராய்ச்சியின் வலிமை ஒன்றினாலேயே ஆன்மாவிலிருந்து பிரபஞ்சத்தை பிரித்தறிய முயல்கிறான் ஞானி. நான் ஞானி என்று சொல்வது மிக எளிது. ஆனால் உண்மை ஞானியாவது மிகவும் கடினம். இந்த வழி மிக நீளமானது. வாளின் கூரிய முனையின் மேல் நடப்பது போன்றது. என்றாலும் மனம் தளராதீர்கள். விழித்து கொள்ளுங்கள், எழுந்திருங்கள். லட்சியம் கைகூடும் வரையில் நிற்காதீர்கள் என்கின்றன வேதங்கள். ஞானியின் தியானம் என்ன? உடல் மனம் போன்ற ஒவ்வொரு கருத்திற்கும் அப்பால் போக அவன் விரும்புகிறான். தான் உடல் என்ற எண்ணத்தை விரட்ட பாடுபடுகிறான். உதாரணமாக, சுவாமியாகிய நான் என்று நான் என்னை சொல்கின்ற அந்த கணமே உடல் எண்ணம் வந்துவிடுகிறது. அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? என் மனத்திற்கும் சரியாக அடி கொடுத்து நான் உடல் அல்ல ஆன்மா என்பதை வற்புறுத்த வேண்டும். நோய் வந்தால் என்ன, மரணம் எவ்வளவு பயங்கரமான முறையில் வந்தாலும் என்ன? நான் உடல் அல்ல. உடம்பை ஏன் பேண வேண்டும்? திரும்பவும் மாயை வலையில் சிக்கி உழலவா? அடிமை வாழ்வை தொடரவா? உடல் அழியட்டும், நான் உடல் அல்ல. இதுதான் ஞானியின் வழி. வாழ்க்கை என்ற கடலை அபாயமின்றி கடக்கவே இறைவன் எனக்கு உடம்பை அருளியிருக்கிறான். பயணம் முடியும் வரை நான் இந்த உடலை போற்ற வேண்டும் என்கிறான் பக்தன். சாதனைகள் முடிந்து முக்தி கிடைக்கும் வரை உடம்பை பேணி காக்க வேண்டும் என்கிறான் யோகி. நான் ஒரு கணம் கூட காத்திருக்க முடியாது.
இந்த கணமே எனக்கு முக்தி வேண்டும் என்ற ஆர்வத்தால் உந்தப்படுகிறான் ஞானி. நான் என்றும் சுதந்திரன், நான் என்றும் கட்டுப்படவே இல்லை, நானே என்றும் பிரபஞ்ச தலைவனாகிய இறைவன், என்னை நிறைவுள்ளவனாக செய்பவர் யார், நான் ஏற்கனவே பரிபூர்ணமானவன் என்கிறான் அவன். ஒருவன் நிறைநிலையை அடைந்துவிட்டால் அவன் எல்லோரிடமும் நிறைவை காண்கிறான். அவன் பிறரிடம் குறை கண்டால் தன் குறையை அவர்களின் மீது கற்பிப்பதே அதற்கு காரணம். தன்னிடம் குறை இல்லாத ஒருவன் எப்படி பிறரிடம் குறை காண முடியும்? நிறையை பற்றியோ குறையை பற்றியோ ஞானிக்கு கவலை இல்லை. அவனை பொறுத்தவரையில் ஒருவருமே இல்லை. முக்தி பெற்ற பின் நன்மை தீமை இரண்டுமே அவனுக்கு இல்லை. நன்மை தீமைகளை காண்பது யார்? யாரிடம் இவை உள்ளனவோ அவரே இவற்றை காண்பார். உடம்பை யார் காண்பார்? தான் உடம்பு என்று நினைப்பவனே. நான் உடம்பு என்ற எண்ணம் உங்களிடமிருந்து விடுபடும்போது உலகத்தையே நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அது என்றென்றைக்குமாக போய்விட்டது. அறிவு சக்தியால் ஜடப்பொருள்கட்டை அறுத்தெறிந்து விடுதலை பெற முயல்கிறான் ஞானி. நேத்தி நேத்தி, இதுவல்ல இதுவல்ல என்னும் எதிர்மறை வழி இது.